கான்ட்ராக்டரை பார்க்க போனோம். ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். ஹவுஸ் ஓனர்கிட்ட வேறு வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. கண்ணிலே பட மாட்டேங்கிறான். கிளம்பிட்டேன் அவன் வீட்டுக்கு. கூகுள் மேப் போட்டு சுற்றி ஒரு வழியாக வீடை கண்டுபிடிச்சி போயிட்டேன். அங்கே என்னடானா அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த கான்ட்ராக்டர் மட்டும் தனியாக இருந்தான். ஸோ வீட்டுக்குள்ளே போக முடியாது. அவன் வெளியே வந்தான். ஒரு சிட் அவுட் இருக்குது. அங்கேனா அவனோட நாயை அவன் கட்டி போட்டிருக்கான். நேற்று வச்ச சாப்பாடு மொச்சிட்டு இருக்குது. செம்ம நாத்தம், வாந்தி வர மாதிரி இருக்குது. என்னடா இதுன்னு சோதனையாக இருக்கேன்னு நின்றுட்டுருக்கேன். அப்போ வெளியே வந்தவன் அவன்கிட்ட என்னோடய கஷ்டத்தை சொல்லி புரிய வச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னாலும் தரேன், எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக 2 நாளில் முடிச்சு தரேன்னு ஒத்துக்கிட்டான். சரின்னு கிளம்புனேன். பார்த்தா மழை பிடிச்சிருச்சு. அவனோட வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துலையே 1 மணி நேரம் நின்னேன். 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போகலான்னு வண்டி எடுத்து ஆஃபீஸ்க்கு கிளம்புனேன். 1 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கும். டயர் பங்க்சர். ஓ காட், வாட் அ டேன்னு நினச்சி பக்கத்தில் விசாரித்து பங்க்சர் போட்டு ஆஃபீஸ்க்கு நான் வந்து சேரும்போது மதியம் 1 மணி. 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு கடைசியாக ஹாஃப் டேயில் ஆஃபீஸ் போயிருக்கேன். மேனேஜர் என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக சீட்டில் போய் உட்காந்து ரெகுலர் வேலைகளை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நினச்சா கூட அந்த ஸ்மெல் எனக்கு வாமிட் ஃபீல் கொண்டு வரும். வாட் அ டே இல்லை.